பாருங்க 5 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு பூண்டு, இதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு உளுந்தம் பருப்பு, பாருங்க கடலை பருப்பு நல்லா உடைஞ்சு நல்லா வந்திருக்கு. இதையும் இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க இப்ப மிளகு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒண்ணும் பாதியமா நம்ம வந்து பொடி பண்ணியிருக்கோம். இந்த மிளகையும் இதுலயே சேர்த்துக்கலாம். பாருங்க இப்ப இதுல ஜீரகமும் சேர்த்துக்கலாம், கடுகும் சேர்த்துக்கலாம். இந்த வடகம் வந்து நமக்கு புளிக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே போடலாம். அதனால நம்ம இதுல கொஞ்சமா வெந்தயம் போட்டுக்கலாம். ரொம்ப போட வேணாம், கம்மியா போட்டுக்கலாம். போடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு, கல்லுப்பு ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் பாருங்க, இது வந்து தூள் பெருங்காயம். இதையும் போட்டு தாளிக்கும் போது நல்லா வாசனையா இருக்கும். மஞ்சள் தூளும் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 5 கிலோ வெங்காயத்துக்கு 100 கிராம் அளவுக்கு இதை சேர்த்துக்குவோம். அப்போ வந்து இது கெட்டு போகாம இருக்கும். பாருங்க கருவேப்பிலை நல்லா சூப்பரான தலையா வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி இதுல போடும் போது ரொம்ப மணமா இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோவுக்கு 200 ml அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து செக்கு விளக்கெண்ணெய் தான், ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். பாருங்க இது சிக்கு வாசம் எல்லாம் ஒண்ணுமே வராது, ரொம்ப நல்லா இருக்கும். இது 2 வருஷம் இந்த வடகத்தை வச்சிருந்தீங்கனாலுமே இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். இதுல நல்ல சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். பாருங்க பேருக்கு இதுல வந்து ஒரு 5 மிளகாயை போட்டு விடுங்க. சும்மா இதுல வந்து பிணையக்கூடாது, 5 மிளகாயை போட்டு வைக்கணும். இது என்னன்னா வடகம்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி மிளகாய், எலுமிச்சம்பழம் எல்லாமே முழுசா போட்டு வச்சிருவாங்க. இது வந்து திருஷ்டி பட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க, திருஷ்டி வரக்கூடாது அப்படின்வாங்க. அப்புறம் என்னமோ காத்து கருப்பு அப்படிலாம் எங்க அம்மா சொல்லுவாங்க. அதனால நாங்களும் செய்யும் போது எப்பயுமே இந்த மாதிரிதான் நாங்க வந்து போட்டு வச்சுக்குவோம். பாருங்க இது வந்து இந்த மாதிரி வேடு கட்டி வச்சிடணும். காத்தோட்டமா இது இருக்கணும், தட்டு வச்சு மூடக்கூடாது. அப்படி மூடினீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகுன வாசம் எல்லாம் வந்துடும். நம்ம ஒரு நாள் நல்ல வெயில்ல காய வச்சிட்டோம். இப்ப இதோட பதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நாள் பிடிக்கும் போது நம்ம வந்து இப்படியே பிடிச்சிக்கலாம், விளக்கெண்ணெய் எல்லாம் தடவணும்னு அவசியம் கிடையாது. அடுத்த நாள் நம்ம வந்து இதை நல்லா இன்னொரு கெட்டி உருண்டையா பிடிக்கும் போது விளக்கெண்ணெயை தடவி தடவி உருண்டை பிடிச்சு அப்படியே வைக்கணும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறோம். இந்த உருண்டை வந்து இன்னும் 4 நாளைக்கு விளக்கெண்ணெயை போட்டு நல்லா உருண்டை பிடிச்சு வச்சுட்டு நல்ல வெயில்ல காய வைக்கணும். காய வச்சா இது ரெடி ஆயிரும். அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லா காஞ்சிருச்சு, இது பேக்கிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வடகம் வந்து இன்னும் ஒரு நாள் காய வைக்க வேண்டியிருக்கு. இது கொஞ்சம் வெள்ளையா இருக்கு இல்லையா, இது நல்லா காஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் வந்து கருப்பு கலர்ல தான் ஆகும். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். என்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வெப்சைட், வாட்ஸ்அப்ல கிடைக்கும்.